தேவர் குரு பூஜை மற்றும் ஜெயந்தி விழா இன்று அனுசரிக்கப்படும் நிலையில் பசுமன் செல்வதற்காக மதுரையிலிருந்து ஓபிஎஸோடு செங்கோட்டையன் சென்றிருந்தார். இந்த நிலையில் தற்போது பசுமன் வந்திருக்கக்கூடிய நிலையில் ஓபிஎஸ் டிடிவி செங்கோட்டையன் சந்திப்பு நடந்திருப்பதான அண்மை தகவலை நாம் பார்த்து வருகிறோம். இதற்கு முன்பாக டிடிவி தினகரன், ஓபிஎஸ் மற்றும் செங்கோட்டையன் இணைந்து தேவர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்துவார்கள் என சொல்லப்பட்டிருந்த நிலையில் தற்போது ஓபிஎஸ் டிடிவி செங்கோட்டையன் சந்திப்பு நடந்திருப்பதான அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். இன்றைய தினம் தேவர் குரு பூஜை மற்றும் ஜெயந்தி விழா அனுசரிக்கப்படும் நிலையில் அரசியல் கட்சியின் தலைவர்கள் பசுமன் வந்து மரியாதை செலுத்தக்கூடிய நிகழ்வு நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் தற்போது ஓபிஎஸ், டிடிவி மற்றும் செங்கோட்டையன் சந்திப்பு நிகழ்ந்திருக்கிறது. பசுமொன்னில் மரியாதை செலுத்துவதற்காக அவர்கள் அங்கு வந்திருக்கக்கூடியதை நாம் பார்த்து வருகிறோம். முன்னதாக மதுரையிலிருந்து ஒரே காரில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தோடு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் சென்றது தமிழக அரசியல் களத்தில் பேசு பொருளாகவும் விவாத பொருளாகவும் மாற்றியிருந்த நிலையில் தற்போது ஓபிஎஸ், செங்கோட்டையன், டிடிவி தினகரன் இணைந்து சென்றிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். பசுமன் அருகே ஓபிஎஸ் மற்றும் டிடிவி செங்கோட்டையன் சந்திப்பு நிகழ்ந்திருக்கக்கூடியதை அண்மை செய்திகளாக நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், முன்னதாகவே நம்ம சொல்லியிருந்தோம் டிடிவி தினகரன், ஓபிஎஸ் மற்றும் செங்கோட்டையன் சந்திப்பு நிகழ வாய்ப்பிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. தொடர்ந்து ஒரே கேள்விதான் எழுப்பப்படுது, இன்றைய தினம் பசுமுன் அரசியல் களமாக மாற்றப்பட்டிருக்கா அப்படிங்கிறது. ஷாம், வணக்கம். நிச்சயமாக பசும்பொன் அரசியல் களமாக மாற்றப்பட்டிருக்கிறது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அரசியலில் 3 வெவ்வேறு துருவங்களாக, அதாவது ஒரே இயக்கத்தை சார்ந்தவர்களாக முன்னது இருந்தாலும் கூட சமீப ஆண்டுகளாக, சமீப மாதங்களாக 3 வெவ்வேறு துருவங்களாக செயல்பட்டு வந்தவர்கள் தான் ஓபிஎஸ், டிடிவி மற்றும் செங்கோட்டையன். அவர்கள் 3 பேரும் தற்போது இணைந்திருக்கிறார்கள். 3 பேரும் முன்வைக்கக்கூடிய கருத்து என்பது ஒருங்கிணைந்த அதிமுக வேண்டும், இபிஎஸ் அவர்களுடைய அந்த தலைமையை எடுக்க வேண்டும் என டிடிவி மற்றும் ஓபிஎஸ் ஆகியோர் வலியுறுத்தி வரக்கூடிய சூழ்நிலையில இந்த 3 பேருடைய இந்த சந்திப்பு என்பது அரசியலில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. இந்த சந்திப்பின் மூலமாக இவர்கள் தங்களுடைய அந்த அணியை, தங்களுடைய ஒருங்கிணைப்பு பணியை இன்னும் தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள் என்பதைத்தான் பார்க்க முடிகிறது. ஓபிஎஸும் செங்கோட்டையனும் ஒரே காரில் ஒன்றாக மதுரையிலிருந்து அவர்கள் பசும்பொன் வரை வந்து சேர்ந்திருக்கிறார்கள். தனியாக வந்த டிடிவி தினகரன் தற்போது பசும்பொன்னிலே இந்த இருவரையும் சந்தித்து இருவரும் பேசியிருக்கின்றார்கள். எனவே 3 பேரும் தற்போது ஒன்றிணைந்திருக்கிறார்கள். இந்த 3 பேரும் ஒன்றாக சென்று தேவருக்கு மரியாதை செலுத்த இருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அவர்கள் மூவரும் கூட்டாக பத்திரிகையாளர்களை சந்திப்பதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது.